அன்பார்ந்த மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேசராசி பற்றி இன்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். யாரை பார்த்தாலும் அஞ்சாத சிங்கம் என்று மேசராசிக்காரர்களை சொல்வார்கள். உங்கள் ராசி மேசமா? அப்படி என்றால் இந்த தகவல்கள் உங்கள் மனக்கண்ணாடியாக இருக்கும். மேசராசி நெருப்பு தத்துவத்தை கொண்டது. இதன் அதிபதி செவ்வாய் என்பதால் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை இவர்களிடம் எப்போதும் இருக்கும். ஒரு கடினமான சூழலில் எல்லோரும் தயங்கி நிற்கும்போது நான் பார்த்துக்கிறேன் என்று முதலில் முன்னால் வருவது நீங்களாகத்தான் இருக்கும். உண்மையை சொன்னால் சுடும் என்பார்கள். ஆனால் அந்த உண்மையை முகத்திற்கு நேராக பேசிவிடும் நேர்மை உங்களிடம் உண்டு. உங்களிடம் ஒரு கேள்வி. பல நேரங்களில் உங்கள் நேர்மையான பேச்சு மற்றவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? ஆனால் பிறகு அவர்களே உங்கள் நேர்மையை பாராட்டியிருக்கிறார்களா? நட்பு என்று வந்துவிட்டால் மேசராசிக்காரர்கள் ஒரு கலகலப்பான மனிதர்கள். நண்பர்களுக்காக நள்ளிரவிலும் எழுந்து போய் உதவி செய்யும் குணம் இவர்களுக்கே உரியது. இவர்கள் ஒரு பறவையைப் போல சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள். யாராவது இவர்களை கட்டுப்படுத்த நினைத்தால் அங்கிருந்து விலகி விடுவார்கள். நண்பர்களே, யோசித்து பாருங்கள். உங்கள் நட்பு வட்டத்தில் நீங்கள் ஒரு ஆலோசகர் போல திகழ்கிறீர்கள் அல்லவா? காதல் வாழ்க்கையில் மேசராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள். பிடித்திருந்தால் பிடித்திருக்கிறது என்று நேரடியாக சொல்லிவிடும் தைரியம் இவர்களுக்கு உண்டு. தன் துணைக்காக எதையும் விட்டு கொடுப்பார்கள். ஆனால் அதே அளவு அன்பை துணையிடமிருந்தும் எதிர்பார்ப்பார்கள். ஒரு சின்ன கேள்வி. காதலில் நீங்கள் கொஞ்சம் பொசசிவானவரா? உங்கள் துணையின் முழு கவனமும் உங்கள் மீது மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? திருமண வாழ்க்கையில் மேசராசிக்காரர்கள் ஒரு நம்பிக்கையான கவசமாக இருப்பார்கள். தனது குடும்பத்திற்கு ஒரு சிறு கஷ்டம் என்றாலும் இவர்களால் தாங்க முடியாது. குடும்பத்தை முன்னின்று நடத்துவார்கள். உங்கள் பிடிவாத குணம் சில நேரங்களில் வீட்டில் சின்ன விவாதங்களை உருவாக்கலாம். ஆனால் பாசத்திற்கு நீங்கள் எப்போதும் அடிமைதான். உங்களிடம் கேட்கிறேன், வீட்டின் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் முன்னிலை வகிக்கும்போது ஒரு பெருமிதத்தை உணர்கிறீர்களா? தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை யாரோ ஒருவருக்கு கீழ் வேலை செய்வதை விட நான் ஏன் சொந்தமாக தொடங்கக்கூடாது என்பதுதான் மேசராசியின் தாரக மந்திரம். இராணுவம், காவல்துறை, மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைகளில் இவர்கள் ஜொலிப்பார்கள். இவர்களிடம் அபாரமான நிர்வாக திறமை இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அலுவலகத்தில் மேலதிகாரி உங்களை மிரட்ட நினைத்தால் அந்த வேலையையே தூக்கி எறிந்துவிட்டு வரும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறது தானே? ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஆனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். காரசாரமான உணவுகள் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். நண்பர்களே, உங்கள் கோபத்திற்கும் உங்கள் உடலின் உஷ்ணத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? அதனால்தான் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் மேச ராசியினருக்கு உகந்த கல் பவளம் ஆகும். இதை அணிவது தன்னம்பிக்கையையும் தெளிவையும் தரும். வீரம் செறிந்த முருகப்பெருமானை வணங்குவது இவர்களுக்கு தடையற்ற வெற்றியை தரும். உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிவப்பு மற்றும் அதிர்ஷ்ட எண்களான 1, 3, 9 ஆகியவற்றை முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். உங்கள் முன்கோபத்தையும் அவசர புத்தியையும் மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இந்த உலகமே உங்கள் காலடியில். இந்த தகவல்கள் உங்களோடு எவ்வளவு ஒத்துப்போகின்றன என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.